திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பூச்சொரிதல் மற்றும் நோன்பு சாட்டுதல் உடன் தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு நாளும் சமுதாயங்களும் பொதுமக்களும் மாரியம்மனுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தேவாங்கர் சமூக நல மன்றத்தின் சார்பில் திருமஞ்சனம், சக்தி கலசம் எடுத்தல் மற்றும் பக்தர்களின் அலகு போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊர்வலத்தின் போது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ரத்தம் சொட்டும்படி கத்தி வைத்து நடந்தது பக்தி ஆவேசத்தை காட்டியது. இந்த நேரத்தில் தீர்த்தம் எடுத்து வந்த ஆண் பக்தருக்கு திடீரென சாமி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக பூமாலை சந்தில் உள்ள சவுண்டம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலம் தொடங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் இரு கைகளிலும் முதுகிலும் அலகு போட்டபடி கலசம் வழியில் நடந்தனர். ஊர்வலம் சீனிவாசா வீதி, பசுபதி வீதி, தளிரோடு, பெரிய கடைவீதி வழியாக மாரியம்மன் கோவிலை அடைந்தது. மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. இதில் ஒற்றை வாழைப்பழத்தில் எந்த ஆதரவும் இல்லாமல் தொங்கிய சக்தி கலசம் கோவிலில் பிரவேசித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏற்பாடுகளை தேவாங்கர் சமூக நல மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர்.